அதாவது விண்வெளியில செயற்கைக்கோள்களை நிறுவுறோம், நினைச்ச மாத்திரத்துல உலகத்தோட மறுபக்கத்துல இருக்கிறவங்களோட முகம் பார்த்து பேசுறோம். ஆமா, தொழில்நுட்பத்துல நம்ம அடைஞ்சிருக்கிற உச்சம் உண்மையிலேயே பிரமிக்க வைக்குது. ஆனா இவ்ளோ பாதுகாப்பான ஒரு வெளியுலக கட்டமைச்ச மனிதன் ஏன் உள்ளுக்குள்ள இவ்ளோ தனிமையாவும் பாதுகாப்பற்றவனாவும் உணர்றான்? இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம The Forgotten Art of Inner Evolution, A Journey Through the 10 Paramitas அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கட்டுரையை அலச போறோம். கண்டிப்பா இது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு. இத பத்தி நான் சிந்திக்கும் போது எனக்கு தோன்றுவது இதுதான். பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட உலகத்தோட அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இருக்கு. ஆனா அதை இயக்கக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது நம்ம உள்மனம், தொடர்ந்து கிராஷ் ஆகி கொண்டே இருக்கு. வெளியே எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கு, ஆனா உள்ள சிஸ்டம் வேலை செய்ய மறுக்குது. மிகச் சரியான ஒப்பீடு. அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் ஏன் அடிக்கடி கிராஷ் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம எதிர்கொள்ற மிகப்பெரிய உளவியல் சவால். கட்டுரையில இத உளவியல் ரீதியான சோர்வு அல்லது சைக்கலாஜிக்கல் எக்ஸாஸ்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது இத நம்ம காலையில எழுந்து கடினமா உடல் உழைப்பு செய்யறதால வர்ற சோர்வு கிடையாது இல்லையா? ஆமா, நிச்சயமா கிடையாது. இத உங்க மனம் பின்னணியில தொடர்ந்து பல செயலிகளை, அதாவது பல ஆப்ஸ்களை ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறதோட விளைவு. மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது, கற்பனையான ஆபத்துகள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள போராடுவது, இப்படியே நிறைய சொல்லலாம். சமூகத்தோட அங்கீகாரத்துக்காக நாம இடைவிடாம இயங்குறதும் இதுல அடங்கும் தானே? கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம மனதோட பேட்டரிய தொடர்ந்து உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. வெளி உலகத்துல நீங்க ஒரு பாதுகாப்பான ஏசி அறையில அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் உங்க மூளை ஒரு போர்க்களத்துல இருக்கிற மாதிரி தான் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. இது கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இதுல எனக்கு என்ன கேள்வினா, நாம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, தொழில்நுட்பத்தை எப்படி கையாளுறதுன்னு பல வருஷங்கள் பள்ளியிலயும் கல்லூரியிலயும் படிக்கிறோம். ஆமா, அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா நம்ம சொந்த மூளை எப்படி செயல்படுது, இந்த தொடர்ச்சியான ஒப்பீட்டை எப்படி நிறுத்துறதுன்னு எந்த கல்வி முறையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறதே இல்லையே. அது ஏன் நாம வெறும் எந்திரங்களை போல வெளியுலக வெற்றிக்காக மட்டுமே தயார்படுத்தப்படுறோமா? துரதிர்ஷ்டவசமா அப்படிதான் சொல்லணும். சமூகம் நமக்கு வாழ்க்கையோட சூழ்நிலைகளை மேம்படுத்த மட்டுமே கத்து கொடுக்குது. அதாவது உங்களோட கண்டிஷன்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும்னு சொல்லி தராங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த சூழ்நிலைகளை அனுபவிக்கிற அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல? சரியா சொன்னீங்க. அந்த உணர்வின் தரத்தை, அதாவது குவாலிட்டி ஆஃப் கான்ஷியஸ்னஸ எப்படி நிர்வகிக்கிறதுன்னு யாரும் சொல்லி தரதில்ல. இதனால என்ன நடக்குதுன்னா, மனித மனம் பல துண்டுகளாக சிதறி போகுது. இதத்தான் இன்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம், உள் மனச்சிதறல் அப்படின்னா என்ன? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ உங்க மனசைய கவனிச்சு பாருங்களேன். அதோட ஒரு பகுதி சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை லைக் வந்திருக்குன்னு தேடுது. இன்னொரு பகுதி எதிர்காலத்தை பத்தி பயந்து நடுங்குது. இன்னொரு பக்கம் கடந்த காலத்துல செஞ்ச தப்ப நினைச்சு குற்ற உணர்ச்சியில தவிக்குது. ஆமா, இப்படி பல துண்டுகளா பிரிஞ்சு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில பிடிச்சு இழுக்கும்போது அங்க எப்படி ஒரு ஒருங்கிணைந்த அமைதியான உணர்வு இருக்க முடியும்? உங்க உள்ளம் எப்படி முழுமையா இருக்கும்? அட, இது உண்மையிலேயே பயமா இருக்கு. அப்படியானால் நம்ம எப்போதுமே இப்படித்தான் இருக்க போறோமா? நம்ம மூளையோட அமைப்பே இப்படிதான் அப்படின்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா? இல்ல, கண்டிப்பா மாத்த முடியும். அதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கணும். அது என்ன விஷயம்? ஏன்னா நம்ம பிரச்சனைகளுக்கு வெளி உலக காரணங்களே இல்லையான்னு யோசிக்கிறேன். பொருளாதார பிரச்சனைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் நம்ம துன்பத்துக்கு காரணமே இல்லையா? வெளியுலக பிரச்சனைகள் நிச்சயமா இருக்கு. அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறது ரொம்ப அவசியம். ஆனா இங்க நாம கேட்க வேண்டிய ஆழமான கேள்வி வேறு. புத்தரோட சிந்தனை இங்குதான் ஒரு மாபெரும் புரட்சியா நுழையுது. ஓ, புத்தரோட சிந்தனையா? அவர் என்ன சொல்றாரு இதுல? புத்தர் சமூக ஏற்றத்தாழ்வுகளை புறக்கணிக்கல. ஆனா அவர் மிக அடிப்படையான ஒரு கேள்வியை கேட்டார். அதாவது எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா இருக்கும்போதும் மனித மனம் ஏன் துன்பப்படுது? அதாவது நமக்கு தேவையான பணம், அதிகாரம், வசதி எல்லாமே கிடைச்ச பிறகும் கூடவா? ஆமா, உலகத்தோட பெரிய பெரிய கோடீஸ்வரர்களும் மனச்சோர்வால் பாதிக்கப்படுறாங்களே, அது ஏன்? இத பத்தி அவர் ரொம்ப ஆழமா யோசிச்சாரு. ஓஹோ, அதாவது துன்பத்தோட ஆணி வேர் வெளியில இல்ல, உள்ள இருக்குன்னு சொல்றீங்களா? ஆனா ஒரு நிமிஷம், புத்தர் அப்படின்னு சொன்ன உடனே உலகத்தை விட்டு விலகி காட்டுக்கு சென்று கண்களை மூடிக்கிட்டு தியானம் செய்யற ஒரு முரண் எனக்கு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா இது எந்த மாயாஜால அர்த்தத்திலையும் சொல்லப்படல. அவர் உலகத்தை புறக்கணிக்க சொல்லல. இது முற்றிலும் ஒரு உற்றுநோக்கல் அறிவியல். உற்றுநோக்கல் அறிவியலா? அதாவது ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி மனச ஆராய்ச்சி செஞ்சாரா? துல்லியமா.
ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது அந்த பிரச்சனை நேரடியாக துன்பத்தை தர்றது இல்லைன்னு அவர் கண்டுபிடிச்சார். மாறா அந்த பிரச்சனைக்கு நம்ம மனம் எப்படி பற்றி கொள்ளுது, எப்படி எதிர்வினையாற்றுது அப்படிங்கறத பொறுத்து தான் துன்பம் உருவாகுது. அதாவது ஒரு தூண்டுதலுக்கும் நம்ம துன்பத்துக்கும் நடுவுல நம்மளோட ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது குருட்டு நம்பிக்கையோ மதச்சடங்கோ கிடையாது. இது ஒரு முறையான உள்மன சுத்திகரிப்பு. எனக்கு இன்னும் இது முழுசா புரியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆபீஸ்ல என் பாஸ் என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டாருன்னு வச்சுப்போம். இது எனக்கு ரொம்ப வலிய தருது. சரி, தொடர்ந்து சொல்லுங்க. இதுல என் மூளையோட எதிர்வினை எங்க வருது? அவர் பேசின வார்த்தைகள் என்ன காயப்படுத்துச்சா, இல்ல அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படிங்கறது என்ன காயப்படுத்துச்சா? பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வெறும் காத்துல மிதக்கிற ஒலி அலைகள் மட்டும்தான். அந்த ஒலி அலைகள் உங்க காதுகளை வந்தடைது. அங்குதான் உங்க மனம் அத அவமானம் அப்படின்னு மொழிபெயர்க்குது. அட, உடனே என் ஈகோ முழிச்சுக்குது. என்னை எப்படி அவர் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற கோபம் எனக்கு வருது. ஆமா, அந்த கோபமும் தற்காப்பு உணர்வும் உங்களை எரிக்க ஆரம்பிக்குது. அவர் சொன்ன வார்த்தைகள் சில வினாடிகள்ல முடிஞ்சு போச்சு. ஆனா அத உங்க மனம் பிடிச்சுக்கிட்டு நாள் முழுக்க வாரம் முழுக்கவும் உங்களுக்குள்ளேயே திரும்ப திரும்ப ஒலிக்க செஞ்சு உங்களை துன்புறுத்துது. ஆஹா, இது ரொம்ப துல்லியமா இருக்கு. அதாவது பிரச்சனை நடக்கிறது ஒரு முறை, ஆனா அதை நினைச்சு என்னையே நானே காயப்படுத்திக்கிறது 1000 முறை. இதத்தான் பழக்கப்படுத்தப்பட்ட மனம்னு சொல்றீங்களா? ஆமா, இதத்தான் கண்டிஷன்டு மைண்ட் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த லூப்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? கட்டுரையில இதுக்கான தீர்வா 10 ஃபார்மீஸ், அதாவது த 10 ஃபார்மீஸ் அப்படின்னு ஒன்னு குறிப்பிடுறாங்களே. ஆமா, அதுதான் உள்மன பரிணாமத்துக்கான அடிப்படை. ஆனா இது ஆங்கிலத்துல பெர்ஃபெக்ஷன்ஸ், அதாவது முழுமைகள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா எனக்கு இந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு வித எரிச்சல் வருது. ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? பெர்ஃபெக்ஷன் அப்படின்னாலே எந்த குறையும் இல்லாத ஒரு புனிதரா மாறணுங்கிற அழுத்தம் வருது இல்ல. மனிதனா பிறந்தாலே தவறுகள் சகஜம். அப்படி இருக்கிறப்போ இது நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களுக்கு சாத்தியமா? ஏதோ மத கட்டளைகள் மாதிரி எனக்கு தோணுது. நீங்க சொல்றது எனக்கு முழுசா புரியுது. இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்படும் போது ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல் இது. அப்போ இது புனிதரா மாறுறதுக்கான கட்டளைகள் இல்லையா? நிச்சயமா இல்ல. சமூகத்தோட பார்வையில உங்களை ஒரு புனிதரா காட்டுறதுக்கான விதிகளும் இது கிடையாது. பார்மி அப்படிங்கிற பாலி மொழி சொல்லுக்கு மறுகரையை அடைவது அல்லது உள்ளார்ந்த வலிமை அப்படின்னு அர்த்தம். அப்போ இது நாம வெளியில செய்யற நடிப்பு இல்லையோ? ஆமா, இது விழிப்புணர்வோடும் சிந்தனையோடும் உங்களுக்குள் நீங்க வளர்த்துக்கிற மனத்திறன்கள். இத மத போதனைகளா பார்க்காதீங்க, இவை ஆழ்ந்த உளவியல் கருவிகள். ஓ, இது கேட்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்படியானால் நம்ம முதல்ல பேசின அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் உதாரணத்தையே மீண்டும் எடுத்துப்போம். சொல்லுங்க. இந்த பார்மைகள் அப்படிங்கிறது நாம தண்டிச்சுக்கிட்டு புனிதராகும் செயல்கள் இல்ல. மாறா நம்ம மன சாஃப்ட்வேர் தொடர்ந்து கிராஷ் ஆகாம இருக்க நாம எழுதுற புதிய பேட்ச்கள் அல்லது டீபக்கிங் கோடுகள் அப்படின்னு சொல்லலாமா? மிக சரியான ஒப்பீடு. உங்களோட பழைய ஆபரேட்டிங் சிஸ்டம் கோபம், பயம், ஒப்பீடு அப்படிங்கிற வைரஸ்களால நிறைஞ்சிருக்கு. இந்த 10 பார்மைகளும் அந்த சிஸ்டமை சரி செய்யும் 10 வகையான ஆன்டி வைரஸ் அல்லது சாஃப்ட்வேர் அப்டேட்டுகள். வாவ், இது ஒரு பாடப்புத்தகம் மாதிரி வரிசையா பார்க்காம எப்படி உன்னோட ஒண்ணு இணைஞ்சு செயல்படுதுன்னு பார்க்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, உதாரணத்துக்கு சில பார்மிகள் மத்தவங்களோடான நம்ம உறவுகளை சீர் செய்யுது. தானம், அதாவது தாராள மனப்பான்மை, நம்ம சுயநலத்தை குறைக்குது. சீலம், அதாவது நன்னடத்தை மூலமா நமக்கும் பிறருக்கும் துன்பம் வராம தடுக்குது. அப்போ உள்மன போராட்டங்களை சமாளிக்க என்ன ஃபார்மி இருக்கு? கட்டுரையில நெக்கமா அப்படின்னு ஒரு ஃபார்மியை பத்தி சொல்லியிருக்காங்களே, அதாவது விலகுதல் அல்லது டிட்டாச்மெண்ட். கரெக்ட். நெக்கமா அப்படிங்கிறது கட்டாய ஆசைகள்ல இருந்து விடுபடுறது. ஆனா இத கேட்கும்போது எனக்கு ரொம்ப முரண்பாடா தோணுது. விலகி இருக்கிறது அப்படின்னா என்ன? என் குடும்பத்தின் மேல, என் வேலையின் மேல எந்த பற்றும் இல்லாம கல்லா மாறுவதா? நிறைய பேர் இந்த இடத்துல தான் தடுவாடுறாங்க. விலகுதல் அப்படிங்கிறது அன்பின்மை கிடையாது. அப்ப நான் பற்றற்று இருந்தா எப்படி என் குழந்தை மேல அன்பு செலுத்த முடியும்? இது மனித இயல்புக்கு எதிரான ஒரு குளிர்ந்த மனநிலை இல்லையா? இது அக்கறையின்மை இல்ல. இதை ரொம்ப நுட்பமா புரிஞ்சுக்கணும். அட்டாச்மெண்ட் அல்லது பற்று அப்படிங்கிறது நீ நான் நினைச்சபடி நடந்துக்கிட்டா மட்டுமே நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை. ஓ, அதாவது ஒரு பொருளோ உறவோ எனக்கு மட்டுமே சொந்தமா இருக்கணும்னு நினைக்கிறது. ஆமா, அது மாறவே கூடாதுன்னு மனம் பிடிவாதம் பிடிக்கிறது தான் பற்று.
ஆனா நிக்கம்மா அப்படிங்கிறது எந்த நிபந்தனையும் இல்லாம நேசிப்பது, அதே சமயம் எதுவும் நிரந்தரம் அல்ல அப்படிங்கிற உண்மையை ஏத்துக்கிறது. அதாவது நான் என் வேலையை முழு ஈடுபாட்டோட செய்வேன், ஆனா அதோட முடிவோ அல்லது அந்த பதவியோ என்னை வரையறுக்க கூடாது, அப்படிதானே? துல்லியமா சொன்னீங்க. ஒரு விஷயத்து மேல நீங்க கட்டாயமா சார்ந்திருக்கும் போது அது உங்களை அடிமையாக்குது. அந்த முடிவுகளின் மேலான வெறித்தனமான பிடிப்பை விடுறதுதான் நிக்கம்மா. அருமை. இப்போ அடுத்தத பாப்போம். பஞ்சா அப்படின்னா என்ன? பஞ்ஞா அப்படிங்கிறது ஞானம். அதாவது மாயகள்ல தொலைஞ்சு போகாம நம்மள தடுக்கும் தெளிவு. அடுத்து விரியா, இது நம்மளோட முயற்சி மற்றும் உள்மன ஆற்றல். அப்போ காந்தி அப்படிங்கிற சாஃப்ட்வேர் பேட்ச் எப்படி வேலை செய்யுது? எனக்கு தெரிஞ்சு நவீன உலகத்துல ரொம்பவே காணாம போன ஒரு விஷயம் பொறுமை தான். எல்லாமே ஒரு கிளிக்ல கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆமா, காந்தி அப்படிங்கிறது பொறுமைதான். எனக்கு யாராவது கோபத்தை மூட்டினா நான் உணர்ச்சிகளை உள்ளே அடக்கி வைக்கிறது காந்தி கிடையாது. அப்போ உளவியல் ரீதியா இது எப்படி வேலை செய்யுது? நான் சும்மா உதட்ட கிடைச்சிக்கிட்டு அமைதியா இருக்கிறது இல்லையா? இல்ல, யாராவது உங்களை அவமதிக்கும் போது உங்க மூளையில உள்ள அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி உடனடியா ஆபத்தை உணர்ந்து சண்டையிடு அல்லது ஓடிப்போ அப்படிங்கிற சிக்னல் அனுப்புது. உடனே நான் கோபத்துல கத்துறேன். அதாவது தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் நடுவுல இடைவெளியே இல்ல. சரியா சொன்னீங்க. ஆனா நீங்க காந்திய ஒரு மனப்பயிற்சியா செய்யும் போது அது அந்த தூண்டுதலுக்கும் எதிர்வினைக்கும் நடுவுல ஒரு மைக்ரோ செகண்ட் இடைவெளியை உருவாக்குது. வாவ், அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் இடைவெளி தான் நம்மள விலங்குகள் கிட்ட இருந்து வேறுபடுத்துதுன்னு சொல்ல வர்றீங்களா? கண்டிப்பா. அந்த சின்ன இடைவெளியில தான் மனிதனோட உண்மையான சுதந்திரமே அடங்கி இருக்கு. அந்த வினாடியில எனக்கு இப்ப கோபம் வருது அப்படிங்கறத உங்களால கவனிக்க முடியுது. அந்த உணர்தலே நம்மள கண்மூடித்தனமா ரியாக்ட் பண்றத தடுத்து நிறுத்திடுது இல்லையா? ஆமா, மூளையோட முன்பக்க பகுதிக்கு யோசிக்க நேரம் கிடைக்குது. இது உணர்ச்சிகளை அடக்கிறதில்ல, உணர்ச்சிகளின் அடிமையா இருக்கிறதுல இருந்து விடுபடுறது. இது ஒரு நரம்பியல் ரீதியான ரீவயரிங். இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி சச்சா அப்படிங்கிறது உள்மன உண்மைத்தன்மை, அதிட்டானா அப்படிங்கிறது உறுதிப்பாடு இல்லையா? ஆமா, அதே மாதிரி மெத்தா அப்படிங்கிறது அன்பான கருணை. கடைசியா உபேகா, குழப்பங்களுக்கு மத்தியில சமநிலையை தரும் நடுநிலைமை. ஆஹா, ஒவ்வொரு ஃபாரியமும் நம்ம உள்மன சிக்கல்களை தீர்க்கும் மிக நுட்பமான உளவியல் கருவிகள்னு இப்போ நல்லாவே உணர முடியுது. ஆனா ஒரு நிமிஷம், இவ்வளவு ஆழமான விஷயங்களை நாம வெறும் 15 நிமிஷங்கள்ல பேசி முடிச்சிட முடியாது இல்ல? நிச்சயமா முடியாது. இது ஒவ்வொன்னும் நம்ம வாழ்வோட ஒவ்வொரு பக்கத்தையும் தொடக்கூடியது. இது படிப்படியான வளர்ச்சி. ஒவ்வொரு வினாடி பொறுமையும் கோபத்தை பலவீனப்படுத்துது. நேயர்களே, உங்களுக்கும் இது இன்னும் விரிவா தேவைப்படும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இப்போ ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட போறேன். சொல்லுங்க, எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது வெறும் ஒற்றை பதிவு கிடையாது. இது ஒரு மாபெரும் பயணத்தோட தொடக்கம். ஆமா, இது நம்மளோட புதிய 11 வார தொடரின் முதல் வாரம். அடா, இது உண்மையிலே மிக மிக அவசியமான ஒரு தொடர். அடுத்த 10 வாரங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாம இந்த 10 ஃபார்மிகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபார்மியை எடுத்துக்க போறோம். இந்த நவீன உலகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ள அது எப்படி பயன்படுதுன்னு ஆழமா அலச போறோம். இது ஏதோ காட்டுல இருக்கிறவங்களுக்கான தத்துவம் இல்ல. இது இன்னைக்கு நாம படுற அவஸ்தைகளை குறைப்பதற்கான நேரடி தீர்வு. கண்டிப்பா. நம்ம வேலைப்பளு, நம்ம உறவுகள்ல ஏற்படுற உணர்வு பூர்வமான சவால்களை இது எப்படி சரி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா மனித சமூகம் இப்போ ஒரு பெரிய ஆபத்தின் விளிம்புல நிக்குது. உள்மன பரிணாமம் அடையாத மனிதன் கையில தொழில்நுட்பம் கிடைச்சா அது ஒரு பேரழிவைத்தான் ஏற்படுத்தும். உண்மைதான். உள்மன முதிர்ச்சி இல்லாம நாம அடையிற பெரிய வெற்றிகள் கூட ஒருவித வெறுமையத்தானே தருது. ஆமா, நம்மளோட கோபங்களும் பாதுகாப்பற்ற தன்மையும் தான் சமூக வலைத்தளங்கள்ல வெறுப்பாவும் உறவுகள்ல விரிசலாகவும் வெளிப்படுது. இந்த நெருக்கடி ஒரு அரசியல் நெருக்கடியோ பொருளாதார நெருக்கடியோ இல்ல. இது மனித உணர்வு நிலையின் நெருக்கடி. அதாவது கிரைசிஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொடர் முழுவதும் நம்ம பார்க்க போறது எப்படி இந்த மனசை குணப்படுத்துறது அப்படிங்கறத பத்தி தான். உண்மையான வெற்றி அப்படிங்கிறது நாம வெளியில என்ன சேர்த்து வச்சிருக்கோம் அப்படிங்கறதுல இல்ல, மாறா நமக்குள் நாம் எத்தகைய மனிதராக மலர்ந்துள்ளோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. அந்த தொடர்ச்சியான துன்பங்கள்ல இருந்து நாம எவ்வளவு தூரம் விடுதலை அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது நம்ம மனசை விழிப்படைய செய்யறதுக்கான ஒரு அழைப்பு. நேயர்களே, உண்மையான பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது வெளியிலே இல்ல, உள்ளதான் இருக்கு. விடைபெறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சவாலை, ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நேயர்களே, இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. சற்று யோசிச்சு பாருங்க.
அடுத்த முறை உங்களுக்கு ஒரு சின்ன சலிப்போ இல்ல ஒரு பதற்றமோ ஏற்படும் போது உடனடியா அது மறக்க உங்க ஸ்மார்ட் போன் எடுப்பீங்க இல்லையா? நாம எல்லாருமே செய்யற ஒரு வழக்கமான டிஸ்ட்ராக்ஷன் தானே அது. ஆமா. அந்த ஒரு மைக்ரோ வினாடியில போனை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இப்போ என் உள்மன ஆபரேட்டிங் சிஸ்டத்துல எந்த பகுதி கிராஷ் ஆகிக்கிட்டு இருக்கு? எனக்கு எதற்காக இப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன் தேவைப்படுது அப்படிங்கறத கவனிக்கணும். சரியா சொன்னீங்க. அந்த எரர் கூட நீங்க கவனிக்க தயாரா? இல்ல எப்போதுமே போல தற்காலிகமா சிஸ்டத்தை ரீபூட் செஞ்சுட்டு உடப்ப போறீங்களா? இத பத்தி சிந்திச்சு பாருங்க. இந்த சின்ன விழிப்புணர்வு தான் உள்நோக்கிய பயணத்தோட முதல் படி. கண்டிப்பா. அடுத்த வாரம் நம்மளோட முதல் ஃபார்மியான தானம், அதாவது தாராள மனப்பான்மை அப்படிங்கிற முதல் சாஃப்ட்வேர் பேட்சை நம்ம மனசை எப்படி ரீப்ரோகிராம் செய்யுது அப்படிங்கிற ஆழமான தேடல்ல உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் சொந்த மனதை கவனியுங்கள்.